Hi, hello guys. You're watching Content with Harish and Bharat. So, welcome to the mid-match analysis of the India vs England test நடந்துட்டு இருக்கு. அவருடன் நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணி நடந்துட்டு இருக்க டெஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. பேட்டிங் வந்து நம்ம செஞ்சுரியன்ஸ் வந்து இந்தியால பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா பயங்கரமான பேட்டிங் டிஸ்பிளே பை இந்தியா. ஸோ எடுத்தோடனே டாஸ் போடுறாங்க. இங்கிலாந்து வந்த டாஸ் அண்ட் ஆப்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு தெரியும் கடைசியில நம்ம தான் பேட்டிங் ஆடணும், ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அடிச்சாலும் திரும்பி அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இங்கிலாந்து வந்து பவுலிங் எடுத்தாங்க. ஏன்னா லீட்ஸ் இட்ஸ் அ பேட்டிங் சர்ஃபேஸ். ஸோ எடுத்தோடனே இந்தியாவில வந்து கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் பாப்பா என்ன ஒரு அருமையான காட்சி. கிளாசி ராகுல் அப்படி சொல்லலாம். நிறைய இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து இந்த குட் லென்த், இந்த ஷார்ட் லென்த் அதெல்லாம் விட்டாங்க. ஃபுல்லா உள்ள போடுறாங்க. அது வந்து நிறைய வந்து அந்த அவுட் சைட் எட்ஜஸ்க்கு தான் வந்து அவங்க பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது மிஸ் ஆகி வேற மாதிரி போய் நிறைய க்ளோஸ் பால்ஸ் வந்து நம்ம பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்கும் வந்து சூப்பரா ஒரு கான்பிடன்ஸை வந்து உருவாக்கிடுச்சு. நிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேரியேஷன்ஸ்லாம் இல்ல, ஒரே பிளான் அவுட் சைட் ஆஃப் இல்ல. கமெண்டேட்டர்லாம் வந்து சர்க்காசமா மென்ஷன் பண்ணியிருந்தாரு, முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவுட் இருப்பாரு. சொல்ல மாட்டோம், எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். இங்கிலீஷ் கமெண்ட்ரியில சொன்னாங்க, ஓகேயா, சர்க்காசமா வந்து சொன்னாங்க. ஏன்னா நிறைய வாட்டி தலைவன் வந்து அவுட் ஆயிருக்கான் அந்த மாதிரி. சரி அதெல்லாம் விட்டுருவோம். ராகுல் வந்து நிறைய விட்டாரு, நிறைய உண்மையிலேயே வந்து அவர் ஜென்வைனா அந்த அவுட் சைட் ஆஃப்லாம் வந்து விட்டு ஆடிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவருமே நல்லா டச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெம்டிங்கா நல்லா ஷார்ட்ஸ்ல ஆட ஆரம்பிச்சாரு, கவர் டிரைவ்ஸ்லாம் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. பட்டுச்சு, பால் நிறைய பட்டுச்சு. ஆனா சான்சஸும் ஒரு 2-3 சான்சஸ் வந்துச்சு நடுவுல. நிக்கு வாங்கி வெளில போச்சு. ஆனா கடைசியில ராகுல் அவுட் ஆனது வந்து அந்த அவுட் சைட் ஆஃப்ல அவர் அவுட் ஆயிட்டு அவர் போகும்போதுமே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பாரு. ஆனா வெல் பிளேட் இன்னிங்ஸ் பை கேஎல் ராகுல். போடுறதே அவுட் சைட் ஆஃப் தான். நீங்க எவ்வளவு பால் தான் வந்து ஒரு 100 பால் ஆடியாச்சு, நீங்க திரும்ப அவுட் சைட் ஆஃப் விட்டு தான் ஆடிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆட ஆரம்பிச்சாரு. மேபி அந்த ஸ்விங்குக்கு பீட்டன் ஆயிடுறாரு. ஸோ ஓகே. ஆனா நல்ல இன்னிங்ஸ் பை கேஎல் ராகுல், ஒரு சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் சொல்லியே ஆகணும், ஃபர்ஸ்ட் டே வந்து அவரு தான் டாமினேட் பண்ணாரு. செஞ்சுரி அடிச்சு தலைவன் கிரீஸ்ல நின்று இருந்தாரு. ஜெய்ஸ்வால் நான் சொல்லியே ஆகணும், நான் பார்த்ததுலே இத்தனை வருஷம் கிரிக்கெட் பார்த்ததுலே ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் நான் வந்து வெரி கிஃப்டட், நேச்சுரலி கிஃப்டட் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஜெய்ஸ்வால சொல்லலாம். அவர் டைமிங் போன வாரம் வரைக்கும் ரோஹித் சர்மா சொல்லிட்டு இருந்தேன். அதான் ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் சொல்றேன்ல, அதுல நான் வச்சிருக்க ஒரு பஞ்ச் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சூப்பர். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய சூப்பரா ஆடுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஜெய்ஸ்வால் கிட்ட இருக்கிற கேம் வந்து அவர் கரெக்ட் பண்ணி ஆடுறாரு ஒரு ஷாட்டுக்குமே. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா அவருக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து பெருசா வேலையை கொடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் பால்ஸா போட்டு நம்ம ஆளுங்க அடிச்ச எல்லா பவுண்டரியுமே மோஸ்டா வந்து க்ளோஸ் பால்ஸ் தான். 90% பவுண்டரிஸ் வந்து க்ளோஸ் பால்ஸ் தான் போட்டு அடிச்சிருக்காங்க. தேர் நாட் டேக்கிங் எனி சான்சஸ். அந்த அளவுக்கு லைன் மிஸ் பண்ணாங்க. நிறைய யாக்கர்ஸ் ட்ரை பண்ணாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ். அண்ட் நிறைய அந்த ஃபுல் லென்த்ல வந்து அந்த ஹாஃப் வாலியில வந்து நிறைய பால் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. அதை கன்வெர்ட் பண்ணிலாம் ஆனாங்க. ஜெய்ஸ்வாலோ கேஎல் ராகுலோ சூப்பரா எடுத்தாங்க. டைமிங் சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேருமே. பாக்குறது எல்லாம் ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இங்கிலாந்து பவுலர்ஸ் எஸ்பெஷலா சொன்னோம்னா பென் ஸ்டோக்ஸ் அருமையான வேரியேஷன். அவர் ஒருத்தர் தாங்க டே ஒன்ல இருந்து பயங்கரமா போயிட்டு இருக்காரு. மற்ற பவுலர்ஸ் எல்லாம் வந்து டே ஒன்ல யோசிச்சாங்களா இல்லையா, என்ன போடுறாங்கன்றது ஏதோ போட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்டா எதுவுமே தெரியல. டங்குலாம் என்ன போட்டாருன்னே தெரியல. ஒரு பவுலிங் மிஷின் போடுற மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதை வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் மாதிரி வந்து ஸ்விங் எடுத்து விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 5 ஓவர் ட்ரை பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்போ அந்த பிளானை மாத்தி கொஞ்சம் குட் லெங்க்ல ஒரு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டுருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கலாம் ரிசல்ட். திரும்ப ஒரே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஃபுல் லெங்க் போட்டு அங்க வந்து ஆஃப் சைட்ல ஆஃப் ஸ்டம்ப் போட்டு எட்ஜ் நல்லா போட்டு கொடுத்தாங்க. நிறைய க்ளோஸ் பால்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பெருசா யோசிக்கவே இல்லை. ஆனா ஸ்டோக்ஸ் ஒருத்தர் தாங்க டே ஒன்ல இருந்து யோசிச்சுனே இருந்தாரு. பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதை வேரியேஷன் மேல வேரியேஷன், நீ ஷார்ட்டா போடுற, திடீர்னு உள்ள போடுறேன், வெளில போடுறேன், அப்படி போறேன் இப்படி போறேன்னு மாத்தி போட்டாரு. நல்ல ரிவார்டுமே கிடைச்சது அவருக்கு. எடுத்த 2 விக்கெட்டுமே ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுத்தாரு. பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா போட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் ஆக்சுவலி அவர் விக்கெட் எடுத்தாரு, அதுக்காக நான் சொல்லல. அவர் வேரியேஷன்ஸ் நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டேல வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து யோசிக்கிறதே விட்டாங்களா எப்படின்னே தெரியல. பஷீருக்கு வந்து பால் டர்னும் ஆகல, நேரா போகுது, கொஞ்சம் பிளாட்டாவும் போட்டார் நடுவுல. சரி என்னதான் பண்றதுன்னு தெரியாம தலைவன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படிதான் இருந்துச்சு. ஸ்பின்னருக்கு வந்து கம்ப்ளீட்லி ஹேண்டிகேப்பா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸ்டோக்ஸ் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு, வெளில அவுட் சைடா போட்டு அவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி கேஎல் ராகுல வெளில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சாய் சுதர்சன் வந்தாரு. ஆக்சுவலி நீ ஆமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் டெபியூ ஆஃப்கோர்ஸ் நம்ம நிறைய கூவிட்டோம் ஆல்ரெடி. சாய் சுதர்சன் ஆடி ஆகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு டெபியூ கொடுத்தாங்க. பட் உண்மையை சொல்லலாம் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஏன்னா அவர் அவுட் ஆன விதம் கொஞ்சம் எனக்கு வந்து, ஏன்னா ஒரு பிளான் தான் அது. லெக் சைட்ல போட்டாங்க, லெக் ஸ்லிப்லாம் வச்சு போட்டாங்க அப்படின்றப்ப அவருக்கு தெரியும் பால் அங்கதான் வரப்போகுதுன்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அந்த டிக்கில் டவுன் லெக் சைடு அவுட் ஆகும்போது, அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவுட் ஆகுறப்போ டக் அவுட் ஆயிருக்காரு.
பட் பரவாயில்ல, ஐ மீன் இதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவர் டக் அவுட் வந்து ஆனாலும் நல்ல சகுனம் தான். டக் அவுட் ஆயிட்டு எத்தனை பேர் எவ்வளவு பெருசா போயிருக்காங்க, எல்லாம் நல்ல சகுனம் தான். ஆமா நல்லா சொல்லணும்னு சொல்லலாம். பார்ப்போம், அவர் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கெரியரா இருக்கும் நம்புறோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாரு. நிறைய கேள்விகள் இருந்துச்சு அவர் மேல. கேப்டன்சி கொடுத்திருக்காங்க, நம்பர் 4 ஆட போறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட் வந்து கிரியேட் பண்ண ஒரு பொசிஷன். ஒருத்தர்ல 2 லெஜெண்ட், சச்சின் கோலி அப்படின்றப்போ ஒரு லெகசியை வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றப்போ அதே எம்ஆர்எஃப் பேட் எடுத்துட்டு டெஸ்ட்ல விளையாட விட்டாரு. எடுத்துட்டு வந்தாரு. நிறைய கேள்விகள் இருந்துச்சு உண்மையிலேயே வந்து. ஆக்சுவலி ஹரிஷுமே வந்து சொல்லியிருந்தான். ஆக்சுவலி இந்த 2 நாள்ல டே 1லயும் டே 2லயும் சரி, அவன் ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா, நான் ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். 2 பேருமே எங்க தூக்கி வச்சிட்டாங்க, தம்பி ஓரமா போப்பா. சோ கில்லு வராரு, அவர் மேல பிரஷர் நிறைய இருந்திருக்குங்க. ஆனா வந்து அவர் பேட்டிங்ல வந்து ஒரு இது கூட காமிக்கல. அவருக்கு வந்து கொஞ்சம் ஷாட்ஸ் வந்து அவர் தைரியமா ஆட போனாரு, அதுல கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துச்சு. அவர் பாட்டுன்னு ஒரு பேட்ஸ்மேனா அந்த கேம் வந்து விளையாட்டு வந்தாரு. கேப்டன்சி அது இதுன்னு எதுவுமே மைண்ட்ல ஓடிக்கல. சோ சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. சோ ஜெய்ஸ்வாலும் கில்லு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே பிரேக் வருது. பிரேக் அப்புறம் ஸ்டோக்ஸ் வந்து ஆக்ஷன்ல வராரு. ஒரு குட் லென்த்ல அழகா கமிங் இன்டு தி ஸ்டம்ப்ஸ் ஒரு டெலிவரி ஒன்று போறாரு. சூப்பர். ஜெய்ஸ்வால் வந்து பீட்டன் ஆயிட்டாரு. பீட்டன் ஆகி ஸ்டெம்பிளே அடிச்சிச்சு பால் ஸ்ட்ரைட்டா. சரியான பால். அந்த வேரியேஷன் சொன்ன மாதிரி அவுட் சைட் ஆஃப் மட்டும் இல்ல, அவர் வந்து அவ்வளவு வித்தே காமிச்சார் ஸ்டோக்ஸ். அந்த சூப்பரான இன்னிங்ஸ், ஒரு சூப்பரான டெலிவரினால வந்து பிரேக் ஆச்சு. ஓகே, இதுக்கு நடுவில் அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அந்த செஞ்சுரி நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம். செஞ்சுரி அடிச்சு அவுட் ஆனாரு. சோ வந்து ஒரு செமையான ஒரு அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அவர் தான் அடிச்சு விட்டாரு. ஆமா. சோ கேஎல் ராகுல் கூட ஒரு 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அப்புறம் கில்லு கூட ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு சூப்பரா ஆடி அவரோட ரோல வந்து சூப்பரா பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு 104 ரன் நம்ம அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வராரு. இப்பதான் வந்து இங்கிலாந்து they can bounce back into the game ன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெஷனா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வேரியேஷன்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும். இங்கிலாந்து பவுலர்ஸ் பத்தி ஒரு கான்பிடன்ஸ் வந்து நல்லா சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. தலைவர் ரிஷப் பண்ட் உட்காந்து அடிச்சான். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிஷப் பண்ட் வந்து பரத் சொல்லியிருந்தான் டெஸ்ட்டுக்கு வந்து அவர் கொஞ்சம் கான்ட்ராக்டரியா இருக்காரு அப்படின்ற மாதிரி பரத்தோட ஒப்பீனியன்ல இருந்துச்சு. ஏன்னா அவரோட கேம் ஸ்டைல் வந்து எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆடுறாரு, பயமா இருக்கு, கேம் பாக்குறதுக்கு ரிஸ்கியா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு இது சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நானும் சொல்லியிருந்தேன், கில் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டர், அவர் வந்து ரெட் பாலுக்கு வந்து தான் காப்பாற்றணுமா இந்தியா டீம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம்ஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கேப்டன்சி கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு பேட்ஸ்மேனா சேனா கண்ட்ரீஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், அது ரெண்டுத்தையுமே வந்து டே 1ல உடச்சு போட்டாங்க 2 பேருமே. பிச்சு பீஸா ஸ்டூபிடா அதே சாட்டு தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு தலைவன் ஃபர்ஸ்ட் பால ஏறி வந்து 4 அடிக்கிறான் ஸ்டோக்ஸ். சிரிக்கிறாரு ஸ்டோக்ஸ். அடப்பாவி அப்படின்றாரு. ஏறிதான் வரப்போ இந்த பால் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி அவர் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு பாக்கிறதுக்கு. அப்புறம் பஷீரை போட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் டேல. ரோஸ்ட் பண்ணது இருக்கட்டும், நான் என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்ச உடனே பண்ட் இப்படிதான் ஆட போறாரு. ஐயோ போச்சுரா, உண்மையில எனக்கு இருந்த பயம் என்னன்னா ஐயோ போச்சு அடிக்க போய் அவுட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா உண்மையே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு 30 பால் தலைவன் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சானா அத்தோ 29 பால் கிட்ட வந்து டெக்கு வச்சிருந்தாரு. பஷீருக்கு மெய்டன் எல்லாம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஐ திங்க் 5 பால் டாட் ஒன்று வச்சாரு, அடிக்கவே போல. ஸ்டோக்ஸ் வந்து அப்ப இப்படி அப்படின்றாரு, ஓகே எவ்வளவு நேரம் தான் இப்படி ஆடுன்னு பாப்பேண்டி அப்படின்ட்டு அவரும் ரொம்ப நேரமா பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு ஓவர் வந்துச்சு, ஒரு டர்ன் ஓவர் வந்துச்சு, அங்க அடிக்க ஆரம்பிச்சாரு பண்ணிட்டு ஒரு பவுண்டரி ஒன்று போச்சுங்க. அந்த பவுண்டரி தான் வந்து புளியார் சுழி. அதுக்கப்புறம் வந்து பால் திரும்பல. நான் காட்டுறேன் டி வாடே, இப்படி ஒரு ஷாட்டு, இப்படி ஒரு ஷாட்டு, பேக்ல ஒரு ஷாட்டு, அப்படி பரட்டி எல்லா சைட்லயும் அடிச்சாரு பஷீரை. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற விதம் ரிஷப் பண்ட் வந்து நம்ம டெஸ்ட் மேட்சஸ்ல பாத்துருப்போம். நாதன் லைனே போட்டு அடிப்பாரு. இவர் வந்து பாவம் மாட்டினாரு. பஷீரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. பவுலர்ஸ் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து நல்ல நல்ல டெலிவரிஸ் போட்டாங்க. நான் சொன்ன செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாத்தையுமே வந்து சூப்பரா டேக் ஆன் பண்றாரு. பட்டுன்னு அடிக்கிற ஏறி வந்து அச்சு ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டே பாக்குறதுக்கு இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்படி ஒரு ரசிச்சு பார்க்க வச்சிட்டாரு ரிசர்வ் பண்ணிட்டு. சூப்பரான இன்னிங்ஸ். டைம் இருந்தா பாருங்க பார்க்காதவங்க. அவர் கூட கில்லுமே வந்து அவரோட இன்னிங்ஸ் ஒன்னும் பெருசாலாம் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. அவரோட இன்னிங்ஸ் நான் வந்து நின்று ஸ்டாண்டு கொடுக்குறேன், நான் நல்லா வர பால்ஸ் மட்டும் அடிக்கிறேன், அதை தாண்டி வந்து நான் உனக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி தான் கில் சப்போர்ட்டிங்கா விளையாட்டு இருந்தாரு. ரிஷப் பண்ட் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா நான் வந்து இறங்கி ஆடுறேன், ரன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கில்லு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா 90ஸ்ல வராரு. அப்படியே ஒரு பவுண்டரி ஒன்று அடிச்சு ஒரு சூப்பரான கவர் இருக்கு, அசால்ட்டா ஆச்சாரு அந்த டிரைவ், அசால்ட்டா ஆச்சு. அப்படியே செஞ்சுரி, அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு அவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும் மண்டைக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்து டெஸ்ட், அதுவும் இங்கிலாந்துல அவர் எதுல கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சேனால தான். அந்த சேனாலே கேப்டன்சி வச்சுக்கிட்டு தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ப்ரூவ் பண்றதுன்றது பெரிய விஷயம். செஞ்சுட்டான்.
அடாரபிளா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருசா ரிஸ்க் எடுக்கல. அவரு மாற்ற பால் மட்டும் தான் அடிச்சாரு. ரொம்ப சேஃப்டியா கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு. இவங்க 2 பேருமே அப்படியே நல்லா சூப்பரா ஆடிட்டு டே 1 எண்ட்ல வந்து 66 ரன்ஸ் நம்ம அடிச்சிருந்தாரு ரிசர்வ் பண்ணிட்டு. இவர் வந்து 100 அண்ட் சம்திங் ரன்ஸ்ல வந்து இருக்காங்க. 129ல இருந்தாரு. அண்ட் டே 1 முடியும் போது இந்தியா 368 ஃபார் 3 ஏதோ ஸ்கோர்ல இருந்தாங்க. அண்ட் இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இந்தியாவோட ரன் ரேட். நம்ம வந்து பாஸ் பால் பார்த்திருக்கோம். அவங்க வந்து 4ல அடிப்பாங்க, 5 ரன்ஸ் பர் ஓவர்ல அடிப்பாங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். இந்தியா வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடுவாங்க அப்படின்றப்போ நஹி பேட்டா அப்படின்ற மாதிரி அது அஃப்கோர்ஸ் ஹெட்டிங்லி தான், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான், கிரவுண்ட் வந்து நல்ல ஃபாஸ்ட் அவுட் ஃபீல் தான். பட் ஸ்டில் சூப்பரா ஆடினாங்க. ரன் ரேட் வந்து 4.2 கிட்ட வச்சிருந்தாங்க டே 1லயே. வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த ஓட டே 1 முடிஞ்சது. டே 2 வரும்போது ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் பால் அப்படின்னு எதிர்பார்த்து திரும்ப அதே ஃபுல் லென்த்ல ஆரம்பிக்கிறாங்க. சிங்கெல்லாம் இல்ல, நான் என் பேட் ஸ்விங் தான் இருக்கும் பாரு அப்படின்னு ரிஷப் பண்ணிட்டு போலக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது டே ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கில்லு வந்து கிறிஸ் வோக்ஸே யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் போட்டு டமால் டமால் 2 பால் அந்த மிட் விக்கெட்ல தூக்கி அடிக்கிறாருங்க. 2 டே முடியுது, விக்கெட் போக கூடாது தானே எப்பவுமே ஆடுவோம். இப்போ ஆப்போசிட் டீம்ல பிரஷர் போட்டு போறாருங்க. ஏறி வந்து அடிச்சுட்டு அவர் எங்க முச்சாரோ அப்படியே திரும்ப அடுத்த நாள் ஆரம்பிக்கிறாருங்க. மனசாட்சியே இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி 129ல இருந்தாரு. அவரு 66ல இருந்தாரு. ஆல் ஆஃப் அ சடன் அடுத்த ஒரு 10 ஓவர்ல பாக்கும்போது ரிஷப் பண்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. நம்ம அது வருவோம் அதுக்கு. அப்ப கில்லோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 தான் இருக்கு. சரிங்களா? அதாவது இவர் ஒரு 11 ரன் அடிக்கும் போது அவர் ஒரு 34 ரன் அடிச்சு செஞ்சுரி அடிக்கிறாரு. அது எப்படி அடிச்சாரு? அந்த 6 ஒன் அடிச்சாரு. சரியான ஷாட். அந்த பால் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு லாங் ஆஃப் மேல ஒரு 6 அடிக்கிறாரு. ஷோயப் பஷீரை வச்சு செஞ்சுட்டாருங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு 2 ஓவர் பார்த்தாரு. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மீபாவா நேரா வருது போட்டு பொழந்து தள்ளிட்டாரு. அண்ட் செம்ம இன்னிங்ஸ் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து தான் ஆடினாரு. இன்ஃபேக்ட் வந்து நாங்க இப்போ சொல்லும் போது சூப்பரா அடிச்சா செம்ம இன்னிங்ஸ் சொல்லும் போது நிறைய சான்ஸும் அது கிரியேட் பண்ணாரு பவுலர்ஸ்க்கு. நிறைய இடத்துல வந்து நோ மேன்ஸ் லேண்ட்ல போய் விழுந்தது. அப்புறம் ஒரு கேட்ச் வருது, அந்த கேட்ச் சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பான சான்ஸ் கொடுத்தாரு. இது எல்லாம் தாண்டி அவரோட இன்னிங்ஸ் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். பட் இந்த இன்னிங்ஸ் வந்து மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் பவுலிங் அசிஸ்ட் பண்ற கண்டிஷன்ஸ்ல போட்டிருந்தா மேபி விக்கெட் விழுந்திருக்கும். பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. இன்னொரு எண்ட்ல சுப்மன் கில் பாத்துட்டே இருந்தாரா, என்ன நீ மட்டும் தான் அடிப்பேன் நானும் அடிப்பேன்டா அப்படின்ட்டு அவர் ஒரு எண்ட்ல வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஷோயப் பஷீர் ஆக்சுவலி அடிச்சாரு. ஆனா அதே மாதிரி டேக் ஆன் பண்ணும்போது அடிக்க போய் தான் வந்து அவுட்டும் ஆனாரு. அது நிறைய பேர் கமெண்ட்ரியில வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, தேவையில்லாத ஷாட் அப்படி அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத ஷாட் மாதிரிலாம் தெரியல. நல்லா போயிட்டு இருக்கு, அக்ரெசிவா ஆடிட்டு இருக்காங்க. அதான் பண்ணாரு கில்லு. சரிங்களா? விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவர் வந்து போடுறது ஒரு ஃபீல்டர்ஸ் வச்சிட்டாரு. முன்னாடி போட்டு விக்கெட் எடுக்க தான் பாப்பாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவோம், ஏறி போய் தான் ஆடி ஆகணும். அது கரெக்டா தான் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு கில்லு. ஆமா, ஒரு நல்ல ஷாட் லெக் சைட்ல அடிச்சாரு. பட் அங்க ஃபீல்டர் இருந்தாங்க, அவுட். சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. 148ல அவுட் ஆனாரு. ஒரு டெபியூ இன்னிங்ஸ் ஆஸ் அ கேப்டனா செம்ம இன்னிங்ஸ். என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து ஒரு விக்கெட் விழுந்ததா, அங்க வந்து ஒரு பிரேக் இன் மொமெண்டம் ஒன்று வருது. கருண் நாயர் வராரு. அவரோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆன்டிசிபேட், நம்ம எப்படி சாய் சுதர்சன் சொன்னோமோ அதே மாதிரி கருண் நாயருக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் கம்பேக். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பால் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் அவர் ஸ்ட்ரைக்கே போல ஃபுல்லா ரிஷப் பண்ணிட்டு வந்து அங்க திரும்ப அவர் வந்து நான் விக்கெட் போச்சா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் திரும்ப அதே மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்னு அவர் இன்னிங்ஸ் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்ட ஒரு விஷயத்துக்கு ஆடுறாரு. 105 106 இருந்தாரு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் வரும்போது, கருண் நாயர் வரும்போது அவர் 1 பால் 0 ரன்ஸ்ல இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 130க்கு போயிட்டாரு. 24 ரன் பாலே அவர் பேஸ் பண்ணல. கருண் நாயர் இந்த எண்ட்ல ஒரே பால் தான் பேஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ரீசனால தான் எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் அவுட்டும் ஆனாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் அடிச்ச ஷாட் நல்ல ஷாட் தான், உண்மையா சொல்லலாம். ரொம்ப நேரம் அந்த பேட்டிங் ஆடணும் ஆவலா இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற அந்த இதுதான் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட மைண்ட் கேம்ஸ் தான் இதெல்லாம். அந்த பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஆமா, ஒரு இது தூக்கிட்டாரு பேட்டர். அது நல்ல ஷாட் தான் மச்சி, எனக்கு தெரிஞ்சு அது போப்போட கேட்ச். அது கொஞ்சம் கீழே பிளேஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். அவர் தூக்குனா மொத்தமா தூக்கி இருக்கணும். இல்லனா அது கொஞ்சம் அரைகுறையா தூக்கி விட்டாரு. அவர் ஹாஃப் மைண்டட்ல ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. இல்ல மேபி நான் தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஐயோ போப்பு சரியான கேட்ச். அவரு ஷார்ட் கவர்ஸ்ல நிக்கிறாருடா. அவர் கவர்ஸ்ல நிக்கல, அவர் ஷார்ட் கவர்ஸ்ல நின்னுட்டு என்ன ரிஃப்ளெக்ஸ் பறக்குறாரு. ஆனா அதனால நான் வந்து அது நாட் பேட் ஷாட்னு சொன்னேன். ஏன்னா அவர் ஷார்ட் கவர்ஸ் நிக்கிறாரு, தூக்கி அடிச்சா 4ன்ற ஒரு இன்டென்ஷன் அவர் அடிச்சாரு. பட் இவரு சூப்பரா குடிக்கும்போது வியாட்டு ஜீவ் கடிச்சிட்டு போக, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா அது பால் எலிவேட் ஆனது வந்து அவர் கீழே ஆன மாதிரிதான் இருந்துச்சு. அதுதான் வந்து அவர் கொஞ்சம் முன்னாடி போட்டதுனால, லைன் கொஞ்சம் முன்னாடி போட்டதுனால மேபி பேட் கொஞ்சம் இது போயிடுச்சோ என்னமோ இருக்கலாம். அது கம்ப்ளீட் பண்ண போயிட்டாரோ என்னமோ தைரியமா. பட் ஓகே, அது கருண் நாயர் விக்கெட் போகுது, ஜடேஜா வராரு. பட் ஜடேஜா இந்த செட்ல வரும்போது ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட். ஆல்ரெடி ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெல் லெஃப்ட் விட்டு அதே மாதிரி பால் இன்சிங் ஒன்று ஆச்சு. பட் அந்த தடவை வந்து ஒரு பால் வந்து கொஞ்சம் மேல போற மாதிரி இருந்ததுனால ரிவ்யூ எடுக்கல இங்கிலாந்து. சரிங்களா? நோ ஷாட் ஆஃபர்ட் அப்படின்னாலே வந்து அது எப்படி இருந்தாலும் இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃபா இருந்தாலும் அவுட் கொடுத்துருவாங்க. பட் பால் வந்து வெளியே போற மாதிரி இருந்துச்சு, ரிவ்யூ எடுக்கல. இதே மாதிரி திரும்ப ஒரு இன்ஸ்விங் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரிஷப் பண்ணிட்டு வெளியே போகணும்னு நினைச்சாரா இல்ல என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஒரு பிரெயின் ஃபேடு தான், அதுதான் பிரெயின் ஃபேடு. நல்லா ஆடின ஒரு இன்னிங்ஸ்.
ஆக்சுவலி ரிசர்வ் பண்ணிட்டு என்ன தெரியுமா ஆச்சு அந்த பால், அவர் நிறைய பால் வந்து இந்த மாதிரி உள்ள வர பால் வந்து வெல் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன தெரியுமா பயம், நான் பேட் வச்சு நிக்கு வாங்கி அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மேட்ச் அப்படி அவுட் ஆயிருக்காரு. அதனால நான் பேட் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா விட்டுட்டு இருந்தாருங்க. அவர் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துல அப்படி சுருன்னு பால் உள்ள வந்துட்டே இருக்கு. அந்த பால் ஆச்சுன்னா பால் இங்க வருதுன்னு நினைச்சாரு, இங்க வருதுன்னு நினைச்சாரு பால். அவர் இங்க ஆடிட்டு இருக்கும் போது பால் பாத்தீங்கன்னா டக்குன்னு குட்டி செரக்குன்னு உள்ள பால். நல்ல இன்னிங்ஸ் கம்ஸ் டு ஒன் எண்ட். பட் அப்பவுமே வந்து ஐ திங்க் இந்தியா ஒரு 450 for 5 ஏதோ இருந்தாங்க. ஈஸியா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். பட் ஜடேஜா வந்து 2-3 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் இருக்கிற அதே ஸ்டோரி நம்ம இதை நிறைய தடவை வந்து நம்ம பாத்துறோம். லைக் வந்து மீதி டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெய்ல் என்டர் பயங்கரமா அடிச்சு கொடுப்பாங்க. நம்ம நிறைய டீம்ஸ் பார்த்தோம். இப்போ ரீசெண்டா நடந்த WTCல கூட ஆஸ்திரேலியா அந்த கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 50 ரன் அடிச்சாங்க. சரிங்களா, ஏசல் விட்டு ஸ்டாருக்கு பவுலிங் கண்டிஷன்ஸ்ல இத்தனைக்கும். ஆனா இந்தியாவுக்கு லேக் ஆகிற ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நம்பர் 6 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா முடிஞ்சு அடுத்த 30 ரன்ல 4 விக்கெட் போயிடும் எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி தான் அடிப்பாரு. நடுவுல வந்து கொஞ்சம் பேர் வாஷி அவங்க எல்லாம் இருந்தப்போ அடிச்சிட்டு இருந்தாங்க. ஷர்துல் தாக்கூமே அடிப்பாரு. இந்த வாட்டி கொஞ்சம் இந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் ஏன் ஆட முடியும் தெரியுமா, ஸ்விங்கு அவங்க போட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் காட்டுறதுனால இந்த வித்தைகளை வந்து டெய்லண்டர்ஸ்க்கு வந்து காட்டிட்டு இருந்தாங்க. இந்த டங் எல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாம டெய்லண்டர்ஸ் வந்து டாய் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. அது ஆமா ப்ரோ, விக்கெட் எடுக்கணும்ல ப்ரோ, சும்மா டெய்லண்டர்னா போட்டு கொடுத்துருவாங்களா, நல்லா போட்டாரு. பும்ராவா இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூரா இருக்கட்டும், இவங்க அவுட் சைட் அடிச்சு வாங்கி தான் அவுட் ஆனாங்க. அவங்களால அவங்க டிரைவ் போறதா டிஃபென்ஸ் வைக்கிறதா என்ன பண்றதுனே தெரியல. அவங்க தேர் நாட் எக்ஸ்போஸ் டு தட் மச் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல. அவங்க பேட்ஸ்மேனா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாங்க. பும்ரா ஆனா சொல்லாது, அவர்லாம் அடிச்சாரு இதே கண்டிஷன்ஸ்ல தான் பிராட போட்டு அடிச்சாரு 35 ரன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல 50 எல்லாம் அடிச்சாரு. அவுட் சைட் ஆஃப் பால் போடலையே பிராடு, என்ன சொல்றது, எல்லாம் வந்து அவுட் சைடர்ஸ் தானே வாங்கியிருக்கு பும்ரா ஆடும்போது. ஷர்துல் தாக்கூர் அவுட் ஆன விதம் அகைன் ஒரு ஆஃப் சைடு அடிக்க போனாரு. எல்லாம் பார்க்க கொஞ்சம் அகிலியா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. ஜடேஜா கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, அவரும் ஒரு சூப்பர் இன்ஸ்விங்ல இன்சைட் பட்டு போல்ட் ஆனாரு. பிரசித் கிருஷ்ணாக்கு போட்ட பால் அன்பிளேயபிள், அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அன்பிளேயபிள். இந்த வாட்டி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுப்பா, இந்தியா பேட்டிங் லைனப் அவுட் ஸ்விங்க்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஆனா இன்ஸ்விங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த மாதிரி தான் இன்ஸ்விங்ல தான் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. யாரு ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், இன்டு த பாடி தான் அவுட் ஆனாங்க. ஆமா, அதுவும் சொல்லி ஆகணும். அண்ட் 41 for 7 அப்படிதான் வந்து இருந்துச்சு. லைக் ஒரு கட்டத்துல கில் ஆடிட்டு இருக்கும்போது சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கில்லோட விக்கெட் போறப்போ ஏன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு. அவர் விக்கெட் போனது எங்களுக்கு தப்புன்னு தோணல. பட் அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் காஷியஸா ஆடி இருந்திருக்கலாம்னு தோணுது. 41 ரன்னுக்கு 7 விக்கெட் விட்டாங்க. அதனால இந்தியாவும் வந்து 471க்கு ஆல் அவுட் ஆறாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்ல ஹரிஷ்மியா தான் சொன்னாங்க 100 ரன் ஷார்ட் மச்சி கிளியரா. ஏன்னா 550 அடிச்சிருக்கணும். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சூப்பர் செட் பண்ணி 3 செஞ்சுரியன்ஸ் இதுல கில் 147 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மிச்ச பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சமாச்சு கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 550 ரன் அடிச்சிருக்கணும்ல. ஆனா கிளியர்லி 100 ரன் ஷார்ட் தெரிஞ்சிச்சு பார்த்தோன்னே. ஆமா, டி வரைக்கும் ஆடி இருக்கணும், ஒரு 550 வந்திருக்கணும் தான் எதிர்பார்த்தோம். பட் அதையெல்லாம் தாண்டி இங்கிலாந்து வராங்க. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு பால், ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு எட்ஜ் பட்டு 4 போகும். அதே வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பால்ல ஐ திங்க் செகண்ட் பால் எட்ஜ் பட்டு 4 போகும். அடுத்து 3வது பால் தாண்டி 4வது பால் திரும்ப ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி. ஐயோ, இந்த மனுஷனை பத்தி என்னடா சொல்றது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த மனித கடவுளோட டாமினேஷன் தான். நீங்க ஐயோ இந்த ஆள் வந்து ஒயிட் பால் கொடுத்தா அந்த வித்த இந்த வித்த காட்டுறான்னு பார்த்தா ரெட் பால்ல ஒயிட் பால்லே நான் அவளை வித்த காட்டுறேன், ரெட் பால்ல தலை அப்படின்னு சொல்லிட்டு எப்பா ஆடம்ல உண்மையிலே சொல்றேன். அந்த டே பார்த்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேனால பும்ராவா ஆடவே முடியல. நீங்க அந்த இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரால கூட பும்ரா வந்து ஃபைனா ஒரு ஷாட் கூட உருப்படி ஆட முடியல. பென் டக்கெட் ஒரு கவர்ஸ்ல ஒரு 4 அடிச்சாரு. மத்தபடி பும்ரா கொடுத்த 4 எல்லாமே நிக்கு கொடுத்து மிஸ்டைமான ஷாட்ஸ் அந்த மாதிரிதான் போச்சு. தவிர்த்து ஒருத்தரும் கிளீனா பும்ரா ஆடவே இல்லை. இதே நல்ல கேபி நினைக்கிறேன், கெவின் பீட்டர்சன் நினைக்கிறேன், கமெண்ட்ரியில வந்து சொல்லியிருந்தாரு, ஐ எம் சோ கிளாட் தட் ஐ டிடன்ட் பிளே இன் தி சேம் ஏர் ஆஸ் ஜஸ்பிரிட் பும்ரான்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்மிங் ஃப்ரம் ஹூ எனக்கு தெரிஞ்சு கேபி தான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், ஐ திங்க் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவரே வந்து லெஜெண்ட் தான் சொல்லுவோம் டெஸ்ட் மேட்சஸ்லாம். இந்தியா அவ்வளவு அடிச்சிருக்காரு அந்த காலத்துல. அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்றப்ப நினைச்சு பாருங்க ஹவு பிக் இம்பாக்ட் பும்ரா ஹஸ் காட். அண்ட் சோ யா அகைன் கமிங் பேக் டு பும்ராவை ஸ்ப்ளிட் பண்ணனும்னா ஒரே நிமிஷம், பும்ராவை ஸ்ப்ளிட் பண்ணனும்னா இப்படி பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ், அவர் ஆக்ஷன்ல ஆங்கிள், அவரோட ஹைட்டுக்கும் அவருக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. இதுல ஸ்விங் பயங்கரமா இருக்கு. அது இல்லாம வேரியேஷன்ஸ் பக்கா ஒரே இடத்துல தாங்க போறாரு. ஒரே இடத்துல போற பால் இப்படி போதா அப்படி போதான்னு கணிக்கவே முடியாது. அந்த ஃபாஸ்ட்டுக்கும் அந்த ஸ்விங்குக்கும் அந்த லென்த்துக்கும் எப்படி ஆடுறது ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவு பெரிய 13,000 ரன் அடிச்ச பேட்ஸ்மேனை டாய் பண்ணிட்டு இருந்தாரு வச்சு முன்னாடி போயிட்டா. இரு வர ஃபர்ஸ்ட் டக்கெட் வந்து ஒரு முடிச்சிடலாம்.
நீ ஆனா என்ன வேணா சொல்ல, அவர் சூப்பரா போட்டாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா இங்கிலாந்தோட அப்ரோச் அவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ இப்படி வேணா போட்டுக்கோ, நான் இப்படிதான் ஆட போறேன் அப்படின்ட்டு அவனுங்க ஒரு எண்ட்ல நீ பும்ரா நானா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உண்மையா ஒரு கோச்சா இருந்தனா, எப்பா சாமி நீ பும்ராவை பொறுமையா ஆடிக்கோப்பா, நீ இது டெஸ்ட் மேட்ச் நீ விட்டுரு, சிராஜை நீ அடிச்சுக்கோ, நான் பேஸ் பால் தான் ஓகே அக்ரெசிவா ஆடணும் ஒத்துக்கிறேன் ஃபைன், நீ சிராஜ் அடி பிரசித் அடி. சூப்பரா போட்டாருங்க நீங்க தாங்க. ஆமா அதுதான் அதுக்கும் வரேன். பட் இவங்க இங்கிலாந்து அப்ரோச் பத்தி சொல்லிடுறேன். அவங்க வந்து மதிக்கவே இல்லை ப்ரோ. பும்ரா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் வந்து 10 ஓவர்ல 39 ரன் கொடுத்திருந்தாருன்னா அப்ப அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, ட்ரை பண்ணாங்க. எட்ஜ் பட்டு ஆமா அது ஒண்ணு சொல்லி ஆகணும். எட்ஜ் பட்டு என்னால பும்ரா அடிக்க முடியாது, அவ்வளவுதான் நான் வந்து தட்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பும்ராவை வந்து ஓரளவுக்கு 40 ரன் வச்சிட்டாங்க 10 ஓவருக்கு. ஆமா இதுக்கு நடுவுல இடையில 2-3 கேட்ச் டிராப் வேற. அதை பத்தி பேசணும்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசணும் போல. அந்த அளவுக்கு வந்து பும்ரா அதான் ஆக்சுவலி பும்ரா என்னமோ எடுத்து நீ 3 விக்கெட் தான், ஆனா எடுத்திருக்க வேண்டிய விக்கெட் 6-7 விக்கெட். டக்கெட் வந்து பக்கெட் ஹேண்ட்ஸ் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லி கேட்ச் விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில. பட் அதெல்லாம் தாண்டி 2 டிராப் கேட்ச் ஃபர்ஸ்டே விடுறாங்க டக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு, பிரசித் கிருஷ்ணா அடிக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணா சூப்பரா போட்டாரு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எக்கனாமி ரேட் வைஸ் பார்க்கும்போது 10 ஓவர்ல 56 ரன் கொடுத்திருப்பாரு. பேக் ஃபுட்ல சூப்பரா டக்கெட் அந்த புல் ஷாட் வாங்கி டமால் டமால் டமால்னு பிரசித் கிருஷ்ணா அடிச்சாரு போட்டு. ஆலி பாப்பு நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒரு ஷாட் என்ன வந்து அதுதான் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் ஷாட் இங்கிலாந்து ஆனதுலேயே. ரூட் வந்து ஒரு பால் வந்து எல்பிடபிள்யூ இருப்பாரு ஓகே, சிராஜ் வந்து ஒரு இன்சைட் டெக் ஒன்னு போடுவாரு அழகா கட்டை. சிராஜோட ஸ்பெஷல் டெலிவரி அதுதான். அது வந்து அது ரொம்ப கஷ்டம். அந்த கட் ஆகிறதுக்கும் நீங்க எங்க பால் வரணும்னு பார்த்தாடுறதுக்கும் அந்த ஃபாஸ்ட்டுக்கும் நீங்க கணிச்சாடுறதே கஷ்டம். அந்த பாலை தலைவன் ஆலி பாப்பு ஒரு 4 ஒன்னு அடிக்கிறான். எங்க மிட்டான்ல அடிக்கிறான். மிடான்ல போகுது. அந்த டைமிங்கா இருக்கட்டும், பாடியோட கண்ட்ரோலா இருக்கட்டும், அந்த பேலன்ஸா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருக்கு அந்த ஷாட். ஆலி பாப்பு அந்த பாத்து பெஜாரேட் என்னன்னா அந்த பால தூக்கி 4 அடிக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாட் அது. அது ஆக்சுவலி ஆலிபாப்போட ப்ராப்ளமும் அதுவா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் நீ என்னதான் அவரோட ஆக்சுவலி ரிஸ்ட் ஒர்க் சூப்பரா இருக்கும். பட் அவரோட ப்ராப்ளம் வந்து அவரோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அவரோட நெகட்டிவாவும் இருந்திருக்கு. நீ ஆக்சுவலி பும்ராவுமே அவர் தூக்கிருக்காருன்னு வச்சுக்கோ. முன்னாடி அவர் என்ன பண்ணிடுவாரு, ரொம்ப ஒரு ஷாட்டை கமிட் பண்ணிடுவாரு. நீ அதை நோட் பண்ணிருக்கான்னு தெரியல, அந்த ஷாட்டுக்கு வந்து அவர் கமிட் பண்ணி ஆடுறாரு. இந்த பால் தான் போட போறது கமிட் பண்ணி ஆடுவாரு. சரியா பால் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆயிட்டாரு அந்த ஷாட்டுக்கு. அந்த பால் ஆட முடியாது, இல்லன்னா ஆடி இருக்க முடியாது கண்டிப்பா. ஆமா சோ ஒருவேளை அந்த பால் வந்து அவர் இன்ஸ்விங் ஆகாம அது அவுட் ஸ்விங் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவுட் போப்பு இந்த மாதிரி தான் அவர் அவுட் ஆயிருக்காரு ஓவர் தி இயர்ஸ். பட் இந்த இன்னிங்ஸ் வந்து அவருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ திங்க் யாரு சிராஜ் ஓவர்லயே பும்ரா ஓவர் நினைக்கிறேன் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க அவருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவர் ஐ திங்க் அவர் எண்ட் ஆஃப் த டேல 100 நாட் அவுட் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்து வரப்போ அந்த ஸ்டார்டிங்ல கிராலி அவுட் ஆனாரு. டக்கெட் நடுல வந்து ஒரு பும்ரா ஸ்பெஷல் அகைன், அது ஸ்பெஷல் சொல்ல முடியாது, இன்சைட் எட்ஜ் போட்டு அவுட் ஆச்சு. அது அந்த லெங்க்லயே போட்டு இருந்தா விக்கெட் விட தான் செய்யும். டக்கெட் அவ்வளவுதான் ஆடுவார். அவர் 50 ஆச்சு 60ல அவுட் ஆனாரு. ரூட் வந்தாரு. ரூட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்தாலும் அவருமே வந்து கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி நல்லா ஆடிட்டு இருக்கிற அதே சமயத்துல நீ சொன்ன அந்த சிராஜ் இன்சிடென்ட் நடந்தது. எல்பிடபிள்யூ கொடுத்த உடனே அவர் டக்கு ரிவ்யூ பண்ணி டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி காட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு போப்பு. மிஸ்ஸிங் லெக் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே வந்து அது வெளியே தான் போகுது அந்த பால். ஆக்சுவலி லைவ்ல பாக்குறப்ப அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. அது நமக்கு மட்டும் இல்ல, ரவி சாஸ்திரியுமே வந்து தட்ஸ் பிளம் இன் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு கமெண்ட்ரியில. பட் ஓகே நல்ல ரிவ்யூ. பட் அதை தாண்டி ஐயோ சர்வைவ் பண்ணிட்டாரே அவர் அடிக்கப்படுறப்ப அடுத்த 2-3 ஓவர்லயே வந்து அகைன் ஒரு கேஃபர் ஆஃப் டெலிவரி பை ஜஸ்பிரீத் பும்ரா. நீ அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, சச்சின் ரெக்கார்டு போறியா போ, ஆனா முடிஞ்சா என்ன தாண்டி போ அப்படின்ற என்ன தாண்டி தொடரா பாக்கலாம் அந்த ரெக்கார்டு அப்படின்ட்டு அவரு அலைய விட்டாருப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து. இல்ல ரூட் வந்து இப்ப ஸ்ட்ரகிள் பண்ணாருங்க. ரூட் வந்து நார்மல் ரூட் மாதிரி ஆடல. இந்தியன் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா போட்டது எனக்கு ஹாப்பிப்பா. பிரசித் கிருஷ்ணாவோட லைன் அண்ட் லென்த் அந்த ஹார்ட் லென்த்ல போடுறதா இருக்கட்டும், அவருக்குமே ஸ்விங் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்விங், அந்த மினிமல் ஸ்விங் கூட அந்த லென்த் அவருக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்றது நல்லா இருக்கு. அந்த மாதிரி பாக்குறதுக்கு விக்கெட்லெஸ் தான் அவரும் சிராஜ் வந்து ஸ்விங் சூப்பரா போட்டாரு. பவுலர்ஸ் வந்து சூப்பரா ட்ரை பண்ணாங்க இந்தியன் பவுலர்ஸ். இதுல காமெடி என்னன்னா சர்துல் தாக்கூர் வெயிட் பண்ணி 40வது ஓவர்ல வந்து போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவர். அவரு வந்த உடனே 3 ஓவர்ல 23 ரன் கொடுத்து அந்த ஒரு பவுண்டரி ஒரு நோ பால் எல்லாம் போட்டு ஒரு ஓவர்ல 10 ரன் போகும். அந்த ஓவர் என்ன தெரியுமா நினைச்சு உண்மையிலே அவ்வளவுதான் நான் முடிஞ்சிடா வந்து மொத்த மொமெண்டமையும் கெடுத்து விட்டாருன்னு நினைக்கும் போது அடுத்த ஓவர்ல விக்கெட் விழுந்துச்சு. அது வேற விஷயம் சரியா. ஆனா அவர் ஏன் அவ்வளவு லேட்டா எடுத்துட்டு வந்தாங்க, விக்கெட் டேக்கர் நம்மளுக்கு தெரியும், நிறைய இடத்துல பேசியிருக்கோம். பட் மேபி ஸ்விங் ஆகுது மீதி பவுலர்ஸ்க்குன்னு வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரா கில்லுன்னு தெரியல. அந்த பால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் குத்துந்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் காமிச்சு அவருக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் ஏறிருக்கும். நீங்க பால் செத்து போன பால் 40வது ஓவர்ல வந்து அவர் கொடுக்குறீங்க, அவரோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? 40 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு வந்து பவுலிங் போடுறாரு. சோ அவர் கொஞ்சம் லேட்டா தான் கொடுத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஜடேஜாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, பட் வந்து சர்துல் தாக்கூருக்கு கொடுக்காம இருந்தாருன்றது எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஸ்விங் ஆகுது அப்படின்றப்போ நீங்க ஜடேஜாவை விட்டுட்டு அந்த ஒரு 20வது ஓவர் அந்த டைம்லயே நீங்க தேர்ட் சேஞ்ச் பண்ணாரு, ஜடேஜா கொண்டு வந்தாரு. அந்த இடத்துல தாக்கூர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அடிக்க போய் அங்கேயே ஒரு விக்கெட் விழுந்திருக்குமோன்றது எங்களோட தாட்டு.
மேபி நடக்காம இருந்திருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. அட் சம் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டர் வெர்சஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பவுலர், நம்பர் 1 ரேங்க் பவுலர் அகைன்ஸ்ட் இன்னொரு எண்ட்ல வந்து டெஸ்ட்ல நம்பர் 1 ரேங்க் ஆல்ரவுண்டர் 3 பேருமே இருந்தாங்க. லைக் ஜடேஜாவும் இருந்தாரு, பும்ராவும் இருந்தாங்க, ஜோ ரூட்டும் ஆடிட்டு இருந்தாரு. பட் அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா, காட் தி விக்கெட் ஆஃப் ஜோ ரூட். அதுக்கப்புறம் வந்தார் ஹாரி ப்ரூக் வந்து சூப்பரா ஆடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிட்டேட்டர். நம்ம எப்படி ஆலிபாப் சொன்னோம் அதே மாதிரி பால்ல இருந்து நான் ஃபுல் ஷாட் தான் அடிக்க போறேன், ஷார்ட் பால் தான் வரப்போகுது, பும்ராவாது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா பேசுக்கும் ஏர்ல பவுன்ஸுக்கும் ஸ்விங்குக்கும் தூக்கி அடிக்க பாக்கலாமா? காட்டு அவ்வளவுதான், எங்க ஷார்ட் மிட் விக்கெட்லயே காட்டு. அதுதான் அப்படிதான் நம்ம நினைக்கும் போது அதை வந்து ஒரு நோ பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து தப்பிச்சுட்டாரு. அதாவது லாஸ்ட் ஓவர்ல மட்டும் 4 நோ பால் போட்டாரு ஜஸ்பிரீத் பும்ரா. டக்கு 2 சான்ஸ் கொடுத்தோம், 60+ அடிச்சாரு. போப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இப்ப திரும்ப ப்ரூக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டோம். இவர் எவ்வளவு அடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 50 அடிச்சாருன்னா கண்டிப்பா அது பேக் ஆஃப் த மைண்ட்ல இந்தியாவுக்கு இருக்கும். அண்ட் டே 2 முடியும் போது எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன்ல ப்ரூக் வந்து டேஞ்சரஸா இருக்க மாட்டாரு. நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஆடுறத வச்சு சொல்றேன், ஆணவத்துல சொல்றேன். ப்ரூக் வந்து இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே நம்ம பாப்போம். பட் அகைன் சோ ஜோ ரூட் நம்ம விக்கெட் பத்தி பேசும்போது ஒரு சின்ன ஸ்டார்ட் ஒன்னு இருக்கு. ஜோ ரூட் வந்து இது வரைக்கும் பேட் கமின்ஸ் 11 தடவை அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு அடுத்து அதிகமா அவுட் ஆகல ஜஸ்பிரீத் பும்ரா 10 தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஹேசல்வுட்டும் பும்ராவும் சேர்ந்து, அதாவது ஹேசல்வுட்டும் 10 விக்கெட், பும்ராவும் 10 விக்கெட் ஈக்குவலா வந்து அவுட் ஆகியிருக்காங்க. அப்படி நினைச்சு பாருங்க. அகைன் ஒரு 13,000 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் 10 விக்கெட் அவர் எடுக்கிறதுன்றது, அதுவும் ஜஸ்பிரீத் பும்ரா இப்பதான் ஒரு கடைசி ஒரு 10 வருஷமா தான் ஆடிட்டு இருக்காரு அப்படின்றப்போ டெஸ்ட் மேட்சஸ்ல. ஜஸ்பிரீத் பும்ரா இப்பதான் வந்தாரு, நம்ம நிறைய பார்த்திருப்போம். இன்ஜுரிஸ்ல வந்து விளையாடாம இருந்திருக்காரு, நிறைய உட்கார்ந்துருக்காரு தெரியும். இதுக்கு நடுவுல ஒரு பெரிய ரெக்கார்டு ஒண்ணு வச்சிருக்காருங்க. என்னது? ஏசியன் பவுலர்ஸ்ல இஸ் த லீடிங் விக்கெட் டேக்கர் டு டேக் விக்கெட்ஸ் இன் சேனா கண்ட்ரிஸ். இத்தனை பவுலர்ஸ் தாண்டி எவ்வளவு பெரிய லெகசி இருக்கு நம்மளுக்கு இந்தியன் பவுலிங் லைனப்பா இருக்கட்டும், ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பாகிஸ்தான் பவுலர்ஸே தாண்ட சேனா கண்ட்ரிஸ். அதுதான் சொல்றேன். அதுவும் இப்ப உண்மையிலேயே மாசியா 10 வருஷத்துல எடுக்கிறதுன்றது உண்மையிலேயே கெத்து. அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் சொல்றேன் நான், 10 வருஷம் டெஸ்ட் மேட்ச் ஆடல. தி கோட் ஆஃப் தி கேம் அனௌன்ஸ் பண்ணிடலாம். மனித கடவுள் தான் உண்மையிலேயே மனித கடவுள் தான். சரி ஓகே, அதான் டே 2 முடியும் போது இந்த மனித கடவுள் 3 விக்கெட் எடுத்து வச்சிருந்தாரு. அண்ட் அதை தாண்டி இன்னொரு 3 விக்கெட் எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கேட்ச் அவுட் ஆக நோ பால் கிரிக்கெட் ஆயிடுச்சுன்றதுனால 3 விக்கெட் தான் போயிருக்கு இங்கிலாந்துக்கு. இந்த எண்ட் ஆஃப் த டேல வந்து 201 for 3 அதோ இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நோ பால்ல விக்கெட் வந்துச்சு, ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு எல்பிடபிள்யூ கால் கரெக்டா யாக்கர் போட்டார், கிறிஸ் வாக்ஸ் போட்டார்னு நினைக்கிறேன். கரெக்டா கால்ல டோ எண்ட்ல அடிச்சது. அது நோ பால். அது பிளம் இன் ஃப்ரண்ட், க்ளீன் பிளம். ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி மிஸ் ஆயிருக்கும். ஆமா, அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சார். அதே மாதிரி போப்புக்கும் ஒரு செஞ்சுரி நம்ம கொடுத்துட்டோம். ப்ரூக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகாம இருந்தா சரிப்பா. எல்லாம் தாண்டி இப்போதைக்கு என்ன, இங்கிலாந்து வந்து ஒரு 270 ரன்ஸ் வந்து பிஹைண்ட்ல இருக்காங்க. பட் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த ப்ரெடிக்ஷன் தான், நம்ம வந்து ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் இந்த மேட்ச் வந்து நான் டிரா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் போகுது மேட்சுமே. ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் அடிப்பாங்க, எப்படியும் ஒரு 400+ அடிச்சிருவாங்க இங்கிலாந்துமே. திரும்ப இந்தியா வந்து தேர்ட் இன்னிங்ஸ்ல 350 ரன்ஸ் மினிமம் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி அடிச்சாலுமே டே 5ல என்ன பண்ணுவாங்க இங்கிலாந்து அப்படின்றதான் பார்க்கணும். பும்ரா இதே மாதிரி போட்டுட்டு இருந்தாருன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. இந்தியா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜெயிக்க முடியும் இந்தியாவால அப்படின்னா ஒரே ஹோப் தான், பும்ரா தான். அது நீங்க வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ப்ரோ. அதுதான் ப்ரோ, நான் திரும்ப அந்த பேட்ஸ்பால் அப்ரோச் தான் வரேன். இதெல்லாம் இந்த சைட்ல நடந்துட்டே இருக்கும்போது இவங்களோட ரன் ரேட்டுமே வந்து பார்த்தோன்னா 4.27 இருக்கு ப்ரோ. டே எண்டிங்ல அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க ப்ரோ, பயமே இல்ல ப்ரோ. அவனுங்க ரொட்டேட் பண்ணிட்டானுங்க பும்ராவை. அவனுங்க நிக்ல வந்துச்சு பவுண்டரிஸ், சில இது அன்பார்ச்சுனேட் பவுண்டரிஸ் எல்லாம் வந்துச்சு, அதுல எல்லாமே ரொட்டேட் பண்ணிட்டானுங்க ஸ்ட்ரைக்கர். நல்லா ஆடிட்டாங்க, உண்மையா தான் சொல்லணும். நாங்களுமே ஃபுல்லாலாம் பார்க்கல மேட்ச், ஆனா பார்த்த வரைக்குமே எங்களுக்கு இவ்வளவு இன்புட்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு மேட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் இப்ப டே 2 நடந்துருச்சு, இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்க? இங்கிலாந்துக்கு அப்புறம் ஜெயிக்குமா, இல்ல வந்து இந்தியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர்? இல்ல ப்ரோ, இவர் விக்கெட் எடுப்பாரு ப்ரோ, பிரசித் கிருஷ்ணன் சூப்பரா போட்டாரு ப்ரோ, அவர் 3 விக்கெட் எடுப்பாரு ப்ரோ, இங்கிலாந்துல இருந்து நடக்கும் ப்ரோ, தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் போகும் ப்ரோ, உங்க ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இல்ல ப்ரோ பரத் சொல்றது கரெக்டா தான், டிரா தான் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம என்ன நடக்குது அப்படின்னு. ரிசல்ட் டே 5 முடிச்சாங்க. அந்த கேம் சேஞ்சர் அவர் தான். அவர் எப்படி போறாருன்றதா மேட்ச் எப்படி போகுதுன்னு டிசைட் ஆகும். இதுக்கெல்லாம் நடுவில் இன்னொரு விஷயம் நாங்க சொல்ல மறந்துட்டோம். ஷோயப் பஷீருக்கு வந்து ஸ்பின்னே ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர் சூப்பரா ஒரு ஃபிளைட் பண்ணி ரிஷப் பண்ணிட்டு ஒரு பால் போட்டாரு. நான் ரொம்ப ஹைப் பண்ண ஜேமி ஸ்மித் தலைவர் வந்து ஒரு ஸ்டெம்பிங் ஒன்று விடுவான், பேட்லாம் பறந்து போகும், அது அடிச்சிருக்க வேண்டிய பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிறதால விட்டுருவாரு. பட் அது நிறைய காஸ்ட் ஆகல இங்கிலாந்துக்கு. அது விட்டு அடுத்த ஒரு 2 ஓவர்ல அவுட் ஆயிடாரு பண்ணிட்டு. பட் ஸ்பின் ஆச்சு பால், அதையும் பாத்துக்கோங்க. ஜடேஜாவும் கொஞ்சம் திரும்பிச்சு. ஆனா மோஸ்டா வந்து நேரா போகுது பால், பார்த்தாலே தெரியுது. இல்ல டே 2 கொஞ்சம் ஸ்பின் ஆகுது. 3, 4, 5 இன்னும் ஸ்பின் ஆகும், கண்டிப்பா ஸ்லோவா ஆகும் பிட்ச், அஃப்கோர்ஸ் டிடரேட் ஆகும். அப்படின்றப்போ ஸ்பின்னர்ஸ் மைட் கம் இன் டு பிளே, சரிங்களா, வில் கம் இன் டு பிளே, சொல்ல மைட் கம் இன் டு பிளே. ஜடேஜாவும் பஷீரும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜா எஃபெக்டிவா இருப்பாருன்றது தோணுது. சோ நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஸ்டில் ஐ அம் ஸ்டில் சேயிங் மேட்ச் இஸ் கோயிங் டு கெட் அ டிரா. உன்னோட பிரெடிக்ஷன் என்ன? இங்கிலாந்து வந்து ஸ்டே பண்ணுவியா இல்ல? நான் இங்கிலாந்து சொல்லிட்டேன், சோ இங்கிலாந்துலயே ஸ்டே பண்றேன். சரி ஓகே, இங்கிலாந்துல ஸ்டே பண்ண கிளம்பி இங்கிலாந்து கிளம்பி போ. Okay, hope you guys like this video and next match review உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குது கிரிக்கெட் டைமண்ட் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுருங்க.
அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க கிரிக்கெட் பத்தி பேசுறோம், இந்த பசங்க திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கானுங்கப்பா, பாருப்பா, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படியே எங்களை வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து கொஞ்சம் பரப்புங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆக முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு நாங்க போடணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.